ஸோ வணக்க மகளே, நம்ம ஏகானும் டேனியும் வந்து என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளோ ஆக்டிவாக ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கானுங்க அப்படின்றத ரிவீல் பண்ண போகிறோம். சுகர் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லாக நியூட்ரிஷன் ஒழுங்காக கிடைக்காததுனால டல்லாக இருக்கிறது, உடம்பு சரியில்லாம போகிறதெல்லாம் நடக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லைவ் வார்ம்ஸ் எல்லாம் கொடுக்கும். இதை தாண்டி வந்து வீட் ஆப்பிள் செர்லாக் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு வீட் ஆப்பிள் கேரட் செர்லாக் வச்சிருக்கேன். அது மட்டும் கொடுக்கறத தாண்டி ஹோர்மீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்குது. ஒரு ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ், இன்னொருல விட்டமின்ஸ், கால்சியம், இது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த செர்லாக்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அந்த ஸ்பூன்லேயே ரொம்ப சின்னதாக ஒரு சைஸில் வந்து அதில் போட்டு இன்னைக்கு ஒரு பாக்ஸ்ல இருந்து கொடுக்குறோம்னா அடுத்த நாள் வந்து இன்னொரு பாக்ஸ்ல இருந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் எல்லாமே வந்து இதிலே கிடைக்கும். இது இந்த குளுக்கோஸ் டேஸ்ட்ல வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அந்த செர்லாக் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி நல்லா லொச்சக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்படி அவங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம கலந்து கொடுக்குறோம்னா அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இவங்க 2 பேர் இப்போ தான் அடல்ட் ஆயிருக்காங்க. காலகாலத்தில் ஏதாச்சும் ஒரு 2-3 குட்டியை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறந்துடாம நம்மள சப்ஸ்கிரைப்